நம்ம சோலார் பேனல் வந்து வாஷ் பண்ணுறதுக்கு பெரிய பெரிய யூனிட் இருக்குன்னா ஒரு ட்ரையருக்கு மட்டும் ஒரு தண்ணி டேங்க்ல மட்டும் போயிட்டு இருக்க மாதிரி வச்சுட்டு இதை மேலே வச்சுட்டு ரிமோட்லி ஆப்ரேட் பண்ணிக்கலாம், மேனுவலாக ஆப்ரேட் பண்ணிக்கலாம். தண்ணி எதுலேயே வந்து அதில் தண்ணி மட்டும் தான் அதில் வருது. இது வந்து ஆல்ரெடி உள்ள இன்பில்ட் பேட்டரி இருக்கிறதுனால அதுவே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போட்டு தண்ணியை ப்ரெஷர் பண்ணி மொத்தமாக க்ளீன் பண்ணிட்டு பேர் சோலார் பேனல். இதனால் ஹை எஃபிஷியன்சி எடுக்க முடியும், சீக்கிரமாக பேனல் பண்ண முடியும். இது வெயிட்லெஸ், ஈஸியாக நம்ம தூக்கிட்டு பண்ணிக்கலாம். ஆட்டோமேட்டிக்காக அந்த பக்கம் போகும்போது சென்சரில் கட் பண்ணி இந்த பக்கம் பேக் சைடில் வந்துடுது. இது ரொம்ப ஈஸியஸ்ட் கிளீனிங் ப்ராசஸ். அதுவே ஸ்டெப் பை ஸ்டெப் க்ளீன் பண்ணிட்டு வந்துடும். இது கீழே விழுகாது. அதனால எவ்வளோ நேரம் நம்ம விட்டுட்டு ஒரு ஆள்காரங்க விட்டுட்டு போயிட்டாங்கன்னா கூட அதை அந்த ப்ராசஸ் முடிச்சுட்டு அந்த இடத்துல ஸ்டேபிள் இது ஆட்டோமேட்டிக்காக நின்றும். இது சென்சார் இருக்கிறனால எது வரைக்கும் வரணுமோ ஆட்டோமேட்டிக்காக அது வரைக்கும் மட்டும்தான் வரும். போர்ட் சைடு இந்த சைடு கீழே விழுகாது. ஏன்னா அதை ரப்பர் கொடுத்துருக்கிறதுனால நம்ம டிராக்டர் ஜேசிபிக்கெலாம் வர மாதிரி இந்த ரப்பரிங் மோஷன் இருக்கிறதுனால அது கிரிப்பை அதிகமாக பிடிச்சிக்குது, எந்த இடத்துலையும் கீழே விடுறதில்லை. இதில் வந்து கேமரா கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல 3 கேமரா இருக்கு, பேக் சைடில் 4 சென்சார் இருக்கு, ஆன் ஆஃப் பட்டன் அதிலே கொடுத்துருக்காங்க. பைப் மட்டும் தண்ணி உள்ள வரல, 2 பக்கம் செக்ஷன் போர்டில் ஃப்ரண்ட் அண்ட் பேக்கு 2 கொடுத்துருக்காங்க. எடுக்கிறதுக்காக இது ஈஸியாக கேரி பண்ணுறதுக்கு அந்த ஒரு ஹேண்டில் கொடுத்துருக்காங்க, பிடிச்சி எடுத்துகிட்டு போகிறதுக்கு.